அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ பஅத். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஹதீஸ் மறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய நவீன தௌஹீத்வாதிகள் சத்தியத்திற்கு எதிராக வைக்கக்கூடிய வாதங்களுக்கு நாம் முறையாக பதில் கொடுத்து வருகிறோம். அதில் கடைசியாக சஹாபாக்களை நம்ம குர்ஆன் சுன்னாவை விளங்குவதற்கான விளக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன விஷயத்தை நம்ம சஹாபாக்களை தனிப்பட்டு தக்லீத் செய்வதைப் போல, குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக சஹாபாக்கள் சொல்லி அதை நாங்கள் எடுப்பதைப் போல பேசக்கூடிய காட்சியை நம்ம சுட்டி காமித்தோம். தனிப்பட்ட மதுஹபை பின்பற்றுவதைப் போல நம்ம சஹாபாக்கள் எடுக்கவில்லை. சஹாபாக்கள் விளக்கத்தை பார்ப்பது எதற்காக? சரியான குர்ஆன் சுன்னா எதை சொல்கிறது என்ற கருத்தை பார்ப்பதற்காக என்று நம்ம தெளிவாக பேசியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, தனி மதுஹபாக உருவாகி இருக்கிறாங்க. இவங்க பிஜேவுடைய கருத்தை தக்லீத் பண்ணுறாங்க. அல்லது இவர்களாக முடிவெடுக்கக்கூடிய தலைமை சொல்லக்கூடிய கருத்தை என்ன பண்ணுறாங்க, குர்ஆன் சுன்னான்ற பேரில் தலைமை எது சொல்லுதோ அதை தக்லீத் பண்ணுறாங்க என்று நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ சஹாபாக்களை நம்ம பார்ப்பது, சஹாபாக்கள் நடைமுறையை வைத்து, சஹாபாக்கள் விளக்கத்தை வைத்து குர்ஆன் ஹதீஸை அணுகுவது சஹாபாக்களை தனிப்பட்டு பின்பற்றுவது அல்ல, குர்ஆன் சுன்னாவின் சரியான கருத்தை எடுப்பதான் சஹாபாக்களை பார்க்குறோம் என்று நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் சில விஷயங்கள் தெளிவுபடுத்த வேண்டி இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், சஹாபாக்களை தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நாங்கள் சுயமாக விளங்கக்கூடாதா? அல்லாஹ் குர்ஆனில் மார்க்கத்தை நீங்கள் விளங்குங்கன்னு சொல்கிறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சஹாபாக்களை பாருங்கள், நீங்கள் விளங்காதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த இதுக்கு மாற்றமாக சொல்கிறீங்க என்று ஒரு அடிப்படையற்ற வாதத்தை வைக்கிறாங்க. அதே போல் சஹாபாக்களை எடுப்பதற்கு என்ன ஆதாரம் இருக்குது, அதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க, ஆதாரம் இருக்குதா குர்ஆன் ஹதீஸில் என்றெல்லாம் வாதம் வைக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், சஹாபாக்களை விளக்கத்தை எடுப்பதற்கு ஆதாரம் இது இருக்குதா இல்லையா என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். முதலாவது சஹாபாக்கள் விளக்கத்தை நம்ம பார்ப்பதற்கு தனிப்பட்ட ஆதாரம் என்பது தேவையில்லை. ஏன் அப்படின்னா, இப்போ குர்ஆன் ஹதீஸை படிக்கிறோம், எல்லாமே நமக்கு 100% குர்ஆன் ஹதீஸில் எல்லாமே நேரடியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சில கருத்துக்கள் மூடலாக இருக்கும், அதை நம்ம என்ன செய்யணும், அது மறைமுகமாக இருக்கும், அதை நம்ம விளக்கத்தை வைத்து தான் புரிந்து கொள்ள முடியும். எனவே தான் குர்ஆனை பார்த்தீங்கன்னா, குர்ஆனுக்கு அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறான், எல்லாவற்றையும் நான் தெளிவுபடுத்தி விட்டேன்னு குர்ஆனை சொல்கிறான். ஆனால் அதே குர்ஆனுக்கு நம்ம என்ன செய்கிறோம், தஃப்சீர் என்ற அந்த துணை சாதனத்தை கொண்டு தான், அதாவது குர்ஆன் விரிவுரை அந்த நூல்களை வைத்து தான் குர்ஆனுடைய அந்த வசனங்களை நம்ம விளங்குறோம். அப்போ அதற்காக அல்லாஹ் குர்ஆனில் எல்லாத்தையும் தெளிவுபடுத்தினேன் அப்படின்னு சொல்கிறான், எதுக்கு தஃப்சீர் நூலை நீங்கள் எடுக்கிறீங்க என்று கேட்க மாட்டோம். அதே போல தான் பார்த்தீங்கன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸுக்கு விளக்க உரைகள் ஷரஹுல் ஹதீஸ்ன்னு சொல்லி பெரிய ஒரு தொகுப்பாக, அதாவது சஹீல் புகாரிக்கே ஒரு பெரிய ஒரு நூலக அளவிற்கு விளக்க உரைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா விளக்கமாக வைத்து தான் நம்ம என்ன ஹதீஸை நம்ம அணுகிறோம். அப்போ ஹதீஸை சஹாபாக்கள் விளக்கத்தை வைத்து அணுகுவதற்கு நேரடி ஆதாரம் வேணுமான்னு சொன்னால் தேவையில்லை. ஏன், சஹாபாக்கள் தான் ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்தவங்க. நமக்கு குர்ஆன் சுன்னால ஒரு தெளிவு தேவைப்படுதா, அந்த இடத்துல எப்படி புரியணும், ஏன்னா 2 விதமாக 3 விதமாக புரிய சில நேரங்களில் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ சஹாபாக்கள் எப்படி எடுத்துக்கொண்டாங்க, அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்தது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அழகாக புரிந்து கொள்ளலாம். அப்போ அதுக்கு மாற்றமாக நம்ம என்ன செய்ய முடியாது, சுய கருத்தை திணிக்க முடியாது. இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம சிந்திப்பது என்ன, அல்லாஹ் எதை சிந்திக்க சொல்கிறோம், இருக்கக்கூடிய விஷயத்தை சிந்திக்கலாம். அல்லாஹ் வானத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள், அந்த படைப்பினத்தை பாருங்கன்னு சொல்கிறான், கால்நடைகளை பாருங்கள், ஒட்டகத்தை பாருங்கள், இதெல்லாம் சிந்திக்கலாம். இது சிந்திக்கக்கூடாது என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஹதீஸ் மூடலாக இருக்குது, அந்த ஹதீஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி நம்ம விளங்குறது, அந்த ஹதீஸை நாம சிந்தித்து அவரவருக்கு புரியக்கூடிய அடிப்படையில் புதியதாக மார்க்கத்தில் எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ இருக்கிற விஷயத்தை விளங்குவதற்கு என்ன செய்யணும், சஹாபாக்களை தான் பார்க்கணும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்தவங்க, அவங்க விளக்க தேவையா என்பதற்கு ஆதாரம் தேவையில்லை. இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவது பல கூட்டங்கள் பிரியும் என்று சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க, எல்லாமே குர்ஆன் சுன்னாவை வைத்து தான் பிரிவாங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஏன் சமுதாயம்னு சொல்கிறாங்க, பஸ் ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயம் எதை வச்சு பிரிந்தார்கள், குர்ஆன் ஹதீஸில் சுய விளக்கம் கொடுத்து தான் பிரிந்தாங்க பல பிரிவுகளாக. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல எதை சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் நானும் என் தோழர்களும் எந்த வழியில் வருகிறோமோ அந்த வழியில் வரக்கூடிய மக்கள் தான் நேர்வழிப்பட்ட கூட்டம்னு சொல்கிறாங்க. அப்போ நேர்வழிப்பட்ட கூட்டத்துக்கான அடையாள ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, நானும் சஹாபாக்களுங்கிறாங்க. அப்போ இதை வைத்து நம்ம என்ன சொல்கிறோம், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க, குர்ஆன் சுன்னா என்று சொல்லியிருக்கலாமா இல்லையா? அப்போ நீங்கள் இவங்க என்ன அதுக்கு பதில் சொல்லுவாங்க, சஹாபாக்கள் குர்ஆன் சுன்னா தான் பின்பற்றினாங்க, அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னு சொல்லி அதற்கான பதிலை சொல்கிறாங்க. அதைத்தான் நம்மளும் சொல்கிறோம், சஹாபாக்கள் போன வழி தாங்க குர்ஆன் சுன்னா, சஹாபாக்கள் போன வழி தான் சரியான ஹதீஸ் குர்ஆனை விளங்குவதற்கான பாதை.
நாம சுயமாக போகக்கூடாது, நாம ஒவ்வொரு கருத்தாக இன்றைக்கு வந்து புதுசாக சொல்கிறாங்களா இல்லையா மார்க்கத்தில், இது வரைக்கும் சஹாபாக்கள் யாரும் சொல்லாத கருத்தை இவங்க சொல்கிறாங்கன்னா அது எப்படி குர்ஆன் சுன்னாவாக இருக்கும்? இந்த அடிப்படை நம்ம அறிவு நமக்கு வேணாமா? இப்போ இவங்க சொல்லக்கூடிய கருத்தில் சஹாபாக்கள் இல்லைன்னு சொன்னால் அப்போ மார்க்கம் எப்படி பாதுகாக்கப்படும்? யாரை வச்சாலும் மார்க்கத்தை பாதுகாத்தான்? சஹாபாக்களே இவங்க சொல்கிற கருத்தில் இல்லைன்னு சொன்னால் அப்போ யார் இந்த கருத்தை சொல்லியிருப்பாங்க? அப்போ நேர்வழிப்பட்ட கூட்டம் என்பது வரலாற்றில் இல்லாமல் போயிருமே. அப்போ இந்த அடிப்படைகளே புரிந்தாலே போதுமே. அப்போ சஹாபாக்கள் தனிப்பட்டு ஆதாரம் வேணுமானா நமக்கு தேவையில்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சஹாபாக்களை நபிசாசனம் இணைச்சு சொல்கிறாங்க, நானும் என் தோழர்களும் எந்த வழியில் பயணிக்கிறோமோ அதில் வாங்குங்கிறாங்க. ஆனால் ஏன்னு சொன்னால் குர்ஆன் சுன்னாவை வைத்து தான் குர்ஆன் சுன்னாண்ட போர்வையில் சுய கருத்துக்களை சொல்லி பல கூட்டங்களாக பிரிந்தார்கள். இன்றைக்கி பிரிந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த பல கூட்டங்களாக பிரிந்து போகாமல் பாதுகாக்கக்கூடியது என்ன? சஹாபாக்களுடைய வழிமுறையில் நம்ம பின்பற்றுவது. இது வந்து குர்ஆன் சுன்னாவை எடுப்பதற்கான வழியை தவிர தனியான ஒரு பாதை கிடையாது என்பதை புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி சுயமாக விளங்க முடியும்? அல்லாஹ் வந்து பொதுவாக பல இடங்களை விளங்குமாறு சொல்கிறான், சிந்திக்குமாறு சொல்கிறான். அங்கே நம்ம வந்து சிந்திக்கலாம். இந்த இடத்துல எப்படி நம்ம சிந்திக்க முடியும்? இப்போ உதாரணமாக வந்து கொடுத்த பொருளுக்கு திரும்பி ஜகாத்து கொடுக்கணுமா இல்லையா? சஹாபாக்களை பார்க்குறோம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சேர்த்து தான் வாங்கினாங்க, நமக்கு தெளிவாக செய்தி இருக்குது. எந்த சஹாபாக்கள் முரண்படலை. அபூபக்கர் என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு ஒட்டகத்தை கொடுத்து அதே ஒட்டகத்துக்கு நீங்கள் திரும்பி ஜகாத்து கொடுக்கவில்லைன்னு சொன்னால் நான் உங்களோட யுத்தம் செய்வேன்னு சொல்கிறாங்க. தெளிவாக புகாரில் ஹதீஸ் நம்ம பார்க்குறோம். அப்போ சஹாபாக்கள் இந்த நிலைப்பாட்டில் இருந்தாங்கன்னு இருக்கும்பொழுது இங்கே வந்து என்ன செய்கிறாங்க, நேரடியாக நாங்கள் பார்க்குறோம் திரும்பி கொடுக்குமாறு ஹதீஸில் இல்லை, அப்போ நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம்னா அப்போ இந்த இடத்துல எப்படி நீங்கள் சுயமாக சிந்திக்க முடியும்? அப்போ இது வரைக்கும் சஹாபாக்கள் கொடுத்தது தான் தவறாப்ப சஹாபாக்கள் சத்தியத்தில் இல்லைன்னு சொன்னால் யார் சத்தியத்தில் இருந்தாங்க? நீங்கள் சத்தியத்தில் இருக்கீங்களா? அப்போ நீங்கள் சத்தியத்தில் இருக்கீங்கன்னு சொன்னால் சஹாபாக்கள் இல்லைன்னா அப்போ எது வந்து சரியான பாதையாக இருக்கும்? சஹாபாக்களை வைத்து மார்க்கத்தை அணுகுவது சரியா? நாம ஒன்றை முடிவெடுத்து கொண்டு சஹாபாக்களை பார்க்க தேவையில்லை, இமாம்களை பார்க்க தேவையில்லைன்னு சொல்லி போட்டு சத்தியத்தில் உள்ள கூட்டத்தையே வந்து கேள்விக்குறியாக்குவது வந்து அது சரியான பாதையாக இருக்குமா? எனவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சஹாபாக்களுடைய விளக்கத்தை எடுப்பதற்கு தனி ஆதாரம் தேவைகளை என்றாலும் கூட ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. அதே போல் வந்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் 4:155 வசனம், யார் தூதருக்கு மாறு செய்து நேர்வழி தெளிவான பின்பு அதாவது சபீல் மூமின்கள் சென்ற பாதையை விட்டும் வேறு பாதையில் செல்வாரோ அவரை வந்து செல்லக்கூடிய பாதையில் நான் விட்டு விடுவோங்கிறான் அல்லாஹ். அது தவறான வழிங்கிறான். அப்போ மூமின்கள் சென்ற பாதை வந்து நபி தூதர் சென்ற பாதை என்பது வசனம் சொல்லுது. அந்த மூமின்கள் யார்? சஹாபாக்களை தான் குறிப்பிடுகிறது. அப்போ சஹாபாக்கள் தான் மூமின் சொல்வதற்கு முழு தகுதியானவர்கள். அப்போ வேறு யாரையும் மூமின் லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. மூமின் சொல்லி நாங்கள்லாம் வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மூமின் என்று நாம் எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? மூமின் என்று சொன்னால் சுவர்க்கவாதி என்று பொருள். அப்போ நான் 100% மூமின் என்று சொல்வதற்கு தகுதியானவங்க யார்? சஹாபாக்கள் தான். அப்போ அந்த வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுது, தூதருக்கு மாறு செய்து மூமின்கள் சென்ற பாதை அல்லாத வேறு வழியில் செல்வாரோ. அப்போனா மூமின்கள் சென்ற வழி தான் தூதர் சென்ற வழி என்பதை அந்த வசனம் தெளிவாக சொல்லி காட்டுது. அப்போ சஹாபாக்கு விளக்கத்தை எடுப்பது என்ன? அது வந்து தனியான ஒரு பாதை அல்ல. குர்ஆன் சுன்னா விளங்குவதற்கான அஸ்திவாரம், குர்ஆன் சுன்னா விளங்குவதற்கான நேரான வழி என்பதை புரிந்து கொள்ளணும். அவன் சஹாபா நேரடியாக குர்ஆன் சுன்னாவில் நமக்கு அந்த வார்த்தை அந்த சட்டம் நேரடியாக பெற்றுக்கொள்ளவில்லை என்பதால் தான் நம்ம என்ன செய்கிறோம், சஹாபாக்களை பின்பற்றுதல், சஹாபாக்களை வழியில் செல்லுது என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். குர்ஆன் சுன்னாவில் நேரடியாக இருந்துட்டுன்னு சொன்னால் சஹாபாக்களை பின்பற்றுதல் என்ற வார்த்தைக்கு வேலை இல்லையே. அப்போ சஹாபாக்களை பின்பற்றுதல் என்று சொல்வதன் காரணமாக அது தனி வழி என்று நம்ம முடிவு செய்யக்கூடாது. எனவே வந்து சஹாபாக்கள் விளக்கத்தை எடுப்பதற்கு தனியான ஆதாரம் என்பது தேவையில்லை. அவங்க தான் ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்தவங்க. அப்போ அவங்களுக்கு தான் அதற்கான விளக்கங்கள் தெரியும். நாம புதிதாக என்ன செய்ய சட்டங்களை உருவாக்க முடியாது. மார்க்க முழுமையை அடைந்தது அன்றைக்கு அல்லாஹ் மார்க்கத்தை முழுமையை அடைய வச்சுட்டான். நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, தௌஹீத்வாதிகள் இவங்க என்ன செய்வாங்க, கபர்வாதிகள் அதாவது வழிகேட்டில் உள்ள மக்களுக்கு, பித்அத் செய்யக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, அதாவது அல்லாஹ் மார்க்கத்தை முழுமை அடைச்சிட்டான், அப்போ நீங்கள் புதுசாக பித்அத்தை உருவாக்காதீங்க, குர்ஆன் சுன்னா வச்சு புதுசாக விளக்கம் சொல்லாதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதே இதை என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து புதிதாக இன்றைக்கி விளக்கங்களை சொல்கிறாங்க, ஹதீஸை மறுக்கிறாங்க, இருக்கிறத மறுக்கிறாங்க, இல்லாத புதிய விளக்கத்தை சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ இது எப்படி சத்தியமாக இருக்கும்? எனவே சத்தியம் என்பது சஹாபாக்கள் தொட்டும் காலங்காலமாக எல்லா காலத்திலும் படக்கூடியதாக இருக்கிறது. எனவே வந்து சஹாபாக்கள் விளக்கத்தை எடுப்பது என்பது தனிப்பட்ட அவங்களை பின்பற்றுவதற்காக அல்ல. தனிப்பட்ட எந்த சஹாபி நம்ம பின்பற்றலை. தனிப்பட்ட சஹாபியை வந்து குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமாக சொன்னால் அவங்களே தடுத்தாங்கன்னு பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியாது, சஹாபாக்களை வந்து சஹாபாக்கள் விளக்கத்தை எடுப்பதை வந்து தவறான ஒன்றாக சித்தரிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை முறையாக குர்ஆன் சுன்னாவை அச்சு பேசாமல் அதே கருத்தில் பின்பற்றுவதற்கு சஹாபாக்களை வைத்து தான் எடுக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு நாம் அதன் வழியில் செயல்படுவோமாக. குர்ஆன் சுன்னாவுக்கு சுய விளக்கங்களை கொடுத்து வழிகேடுவதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.